எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. செல்போன் இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே இல்லைங்க. எதுக்கா இருந்தாலும் அந்த செல்போன் தான். ஆனா அந்த செல்போன்ல எண்களை வச்சு நம்ம எப்படி எல்லாம் இயக்குறோம் அப்படிங்கிறதையும், அந்த செல்போன் வந்து ராஜநிலை எண்களால என்னென்ன மகத்துவம் செஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு அற்புத தலைப்பை நம்மோட பகிர வருகை தரும் பாரம்பரிய ஜோதிட ஆசிரியர், ராஜநிலை ஜோதிடர் உயர் திரு கே பசுபதி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். பெற்ற தாய் தந்தையரை வணங்கி, முன்னோர்களையும் வணங்கி, அனைத்து பிறவைகளையும் கற்றுக் கொடுத்த குருமார்கள் அனைவரையும் சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். இந்த உலகில் உள்ள பிரபஞ்ச சக்தி ஆற்றலை என்னை உணரச் செய்து அதை அளித்த அனைத்து குருமார்களையும் சிரம் தாழ்த்து பணிகிறேன். எனக்கு இந்த ஜோதிட ஞானத்தை முதலில் கற்றுக் கொடுத்த, அதை கற்றுக் கொடுக்கவும் செய்த ஜோதிட பாரதி ஐயா UR மதிவாணன் ஐயா அவர்களையும் வணங்கி, மேலும் இதில் எனக்கு உள்ள சில சந்தேகங்களை, ஞானத்தை மெருகேற்றி ஒளி கொடுத்த ஜோதிட சுடர் பேலன்ஸ் தியரி ஆசிரியர் சரவண் சோமசுந்தர ஐயாவையும் வணங்கி, இந்த ஜோதிடத்தை கற்று நான் தெளிந்த பிறகும் அதில் சில விஷயங்களையும் கொடுத்து எண் கணிதம் என்கின்ற முறையை அளித்து என்னுடைய ஞானத்தை எனக்கும் உணரச் செய்து அதை வெளி உலகிற்கும் பிரபஞ்சத்திற்கும் திருப்பி அளிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த ஐயா ராஜசேகர் ஐயாவையும் வணங்கி, 3 குருமார்களும் என்னுடைய ஜோதிட வாழ்வில் மிகச்சிறந்த ஒரு மைல்கல்லாக இருப்பதினால் அவர் அனைவரையும் சிரம் தாழ்த்தி வணங்கி, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி நான் பணியை தொடர்கிறேன். நம்ம ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி மேலும் இந்த கருத்தரங்கங்களை மாதம் நடத்தி நேயர்களுக்கும், யூடியூப் சேனல் மற்றும் முகநூல் நேயர்கள் அனைவருக்கும் இதனை கொண்டு சேர்த்து இந்த ஜோதிடத்தை நல்வழிப்படுத்தி உலகில் உள்ள மக்கள் அனைவரும் பயன்பெறும் வண்ணம் இதை அளித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சேனலை நடத்தி கொண்டிருக்கும் நிறுவனருக்கும் அதில் உடன் பங்காற்றும் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து பணிகிறேன். இப்போ நம்ம ஜோதிடம் என்பது ஒரு மனிதனுக்கு இன்றியமையாத ஒரு விஷயம். ஏனென்றால் ஒரு மனிதன் பிறந்தவுடனே அவனுடைய நேரத்தை குறித்து ஜோதிடம் என்ற ஒரு ராசி கட்டத்தையும் எழுதுவார்கள். அனைவருமே இதை ஞாபகம் வைத்து கொண்டு என்ன நட்சத்திரம், என்ன ராசி வருகிறது, என்ன லக்னம் என்பதை குறித்து வைத்து கொண்டு அவர்கள் ஜாதகமே பார்க்காமல் இருந்தால் கூட அந்த விஷயத்தை முதலாக ஒரு குழந்தை பிறந்தவுடன் ஆர்வமாக அனைவரும் அதனை பதிவு செய்து கொள்கிறார்கள். ஏனென்றால் ஒரு உயிரின் பிறப்பு, எந்த உயிராக இருந்தாலும் அந்த உயிரின் பிறப்பு என்பது ஒரு மிகப்பெரிய சூட்சம ரகசியம். அந்த பிறப்பினுடைய தன்மையை தெரிந்துதான் அந்த உயிர் எப்படி இருக்க போகிறது என்பதை உணரச் செய்ய முடியும். இதுவே இறைவன் நமக்கு அளிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். இந்த விஷயத்தை வைத்துத்தான் நாம் எவ்வாறு நடப்போம், எவ்வாறு நம் வாழ்க்கை வழிகள் கிடைக்கும் என்பதும் அதன் மூலம் தெரியும் என்பதனால் முன்னோர்களிலிருந்து அனைவருமே இந்த ஜோதிடம் என்பதை விடாமல் பின்பற்றி வழியாக அனைத்து முனிவர்கள், ரிஷிகள், ஞானிகள் மூலமாக தொடர்ந்து கொண்டே வருகிறது. இன்றைய உலகில் ஜோதிடம் என்பது மிகச்சிறந்த பெரும் வளர்ச்சியை பெற்று மனித வாழ்வில் உள்ள இந்த கலியுகத்தில் உள்ள சிக்கல்கள் அனைத்தையும் எப்படி மீண்டு வருவது என்பது தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் இதை வைத்து பயன்படுத்தலாம் என்பதற்காகவே அந்த காலத்திலேயே ஜோதி என்ற ஒளி இருக்கக்கூடிய இடம், நம் வாழ்வின் ஒளி என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காக முன்னோர்கள் அமைத்த இந்த ஜோதிட தொழிலும் ஜோதிட அருளும் இது அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அனைவரும் பயன்படுத்தி வருகிறோம். நம்முடைய வாழ்வில் இந்த லக்னம் என்பது முதல் பாவகமாக கொண்டுதான் இந்த ஜோதிடத்தையே நாம் ஆரம்பித்து எழுதுகிறோம்.
அது 12 ராசி கட்டமாக பிரித்துள்ளார்கள். அதில் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் நம்மளுடைய உயிர் புள்ளியானது பிறந்த ஜனன நேரம் அமையலாம். என்றால் ஒரு 24 மணி நேரத்தில் நம்மளுடைய ஜனன நேரம் என்பது காலை 6 மணியிலிருந்து இரவு அடுத்த நாள் தொடங்கி அடுத்த 6 மணி வரை அந்த சூரிய உதயத்திலிருந்து அஸ்தமனம் முடியும் வரை நம்முடைய பிறப்பானது அனைத்து இடங்களிலும் வியாபித்து வரும். ஏன்னா அனைவரும் ஒவ்வொரு நேரங்களிலும் ஒவ்வொரு மணித்துளிகளிலும் பிறக்கிறார்கள். இது இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய அந்த சூட்சமமான வழி, அந்த லக்னமே. அப்ப அதிலிருந்து நம்மளுடைய வாழ்க்கை தொடங்குகிறது என்றால் நாம் தொடங்கி இருக்கக்கூடிய ராசி லக்னம் என்றதுதான் முதல் புள்ளியாக அமைகிறது. அது எந்த இடமாக இருந்தாலும் அங்கிருந்து 1, 2, 3 என்று 12 பாவங்களாக இந்த ராசி கட்டம் பிரிக்கப்பட்டு ஜாதகம் எழுதப்பட்டு நாம் அதன் மூலம் பலன்களையும் பெற்று நாம் பயனடைந்து வாழ்கிறோம். அதன் மூலம் ஜோதிடர்களும் சொல்லுகிறார்கள். அப்போ அந்த முதல் பாவகம் என்பது லக்னமாகவும், 2வது பாவகம் என்பது நமது குடும்பம், தனம், வாக்கு என்ற வழிகளை சொல்லக்கூடிய விஷயமாகவும், 3ஆம் பாவகம் தைரியம், வீரியம் மற்றும் சகோதர உறவுகள், மெயின் உறவுகள், நம்ம அக்கம் பக்கம் நம் சுற்றார் உறவினர்களை சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானை வைத்தும், 4ஆம் இடம் என்பது நாம் வசிக்கக்கூடிய இடம், தாய் மற்றும் நமது உறவுகள், நம்மளுடைய செல்வாக்கு, அனைத்து விஷயங்களையும் இங்கு தந்து, 5ஆம் இடம் என்பது நம் பூர்வ புண்ணியத்தில் முன்ஜென்மத்தில் செய்த புண்ணியங்கள் என்ன என்பதை நமக்கு அளித்து அதன் மூலம் இந்த வாழ்வில் என்ன பெறுகிறோம் என்பதையும் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இடம் அந்த 5ஆம் இடம். குழந்தைகளையும் தரக்கூடிய புத்திர பாக்கியம். 6ஆம் இடம் என்பது நாம் 2ஆம் இடத்திற்கு தேவையான, குடும்பத்திற்கு தேவையான, நாம் இந்த வாழ்வில் என்ன தொழில் வேலை செய்ய போகிறோம், பணி செய்ய போகிறோம் என்பதை சொல்லக்கூடிய 6ஆம் இடம். மேலும் அந்த இடம் நாம் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள், கடன்கள், தொல்லைகள், எதிரிகள், நோய்கள் இதையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். 7ஆம் இடம் என்பது நம் முற்பகுதி வாழ்க்கை, திருமணத்திற்கான முன் வாழ்க்கை, திருமணத்திற்கான பின் வாழ்க்கை. இந்த 6 கட்டம் என்பது நம்மை சார்ந்து இருக்கக்கூடியது. திரும்பவும் 7 கட்டங்களுக்கு அப்படின்னு போகும்போது அடுத்த 6 கட்டத்துக்கு அடுத்த உறவு, நாம் திருமணத்திற்கு அப்புறம் நாம் வாழக்கூடிய வாழ்க்கையை எவ்வாறு நமக்கு கொடுக்க போகிறது என்பதையும் இந்த 7ஆம் இடமான திருமண வாழ்வை உருவாக்கக்கூடிய களத்திரம் என்கின்ற கூடிய வெளி உறவு தொடர்பு, பார்ட்னர், நம்முடைய லைஃப் பார்ட்னர், தொழில் உறவு அனைத்தையுமே கொடுக்கக்கூடிய வெளி உலக வாழ்க்கை, இதனுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி நமது ஜாதகம் செல்லக்கூடிய விஷயம். 8 என்பது நமக்கு அதிர்ஷ்டம் என்கின்ற ஒரு விஷயமும் அதற்குள் மறைந்து பொக்கிஷம் என்ற விஷயமும் இருக்கிறது. நம் முன்ஜென்மத்தினுடைய கர்மா, அதில் தான் நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த ஜென்மத்தினுடைய கர்மாவும் அதிலேயே உள்ளது. ஆகவே அதை உணர்ந்து நடந்தால் அந்த 8ஆம் இடத்தை, சூட்சமத்தை தெரிந்தால் வாழ்வை சிறப்பாகவும் அமைக்கக்கூடிய விஷயம் 8இல் உள்ளது. 9ஆம் இடம் என்பது நம்மளுடைய முன்னோர்கள், நமது தாய் தந்தையை வழியுள்ள முற்பிறவிகளில் நம்மளுடைய டிஎன்ஏ, நம்முடைய கனெக்டிவிட்டி என்ன என்பதை நமது தாய் தந்தை மூலமான விஷயங்களை நாம் அறிந்து கொள்வதற்கும் பாக்கியம், நாம் முன்னோர்கள் செய்த பாக்கியம் என்னவோ அதையெல்லாம் நமக்கு கிடைப்பதற்கும் அதுவே வழிவகை செய்து நம்மை வாழ வைக்கும் இந்த 9ஆம் பாவகம். 10ஆம் பாவகம் என்பது தொழில், நாம் செய்யக்கூடிய சுய தொழில், வேலை, நாம் செய்யக்கூடிய சிறு வியாபாரத்திலிருந்து பெரிய பெரிய தொழில் மூலமாக வரக்கூடிய வருமானம் அனைத்துமே இந்த 10ஆம் இடம். மேலும் இது கர்மஸ்தானம். நாம் எவ்வாறு இந்த வாழ்வில் வாழ்ந்து ஒரு தொழிலை செய்து ஜீவனம் செய்கிறோம் என்கின்ற விஷயம் இந்த 10ஆம் இடத்தில் தான் உள்ளது. ஏனென்றால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்தை செய்துதான், தொழிலையோ வேலையோ ஏதோ ஒன்று செய்துதான் நாம் வாழ்கிறோம். அப்ப இந்த 10ஆம் இடம் என்பது மிகப்பெரிய ஒரு முக்கியமான இன்றியமையாத வேலை. இதுதான் நம்ம அலைகிறோம். என்ன கிடைக்கும், என்ன செஞ்சு நம்ம செய்யலாம், சம்பாதிக்கலாம், தேடலாம் அப்படிங்கிற விஷயங்கள். மேலும் 11 என்பது நமக்கு லாபம். என்னதான் அலைஞ்சு திரிஞ்சு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தாலும், ஒரு சின்ன விஷயம் செய்தாலும், பெரிய தொழில்கள் செய்தாலும், அந்த 11ஆம் இடம் என்பது லாபத்தை குறிக்கக்கூடியது. நமது மூத்த சகோதரங்கள், நமக்கு யாராவது உதவக்கூடிய வழிகள் இதில் கிடைக்குமா, அல்லது லாபம் கிடைக்குமா என்றால், வேலை முயற்சி என்பது எல்லாருமே செய்கிறோம். ஆனா அங்க லாபம் அடைகிறவன் ஜெயிக்கிறான், லாபம் இல்லாதவன் தோத்தவனாக இந்த சமூகத்தில் காட்டப்படுகிறார். ஆகவே அந்த 11ஆம் இடம் என்பது லாபத்தையும் குறிக்கும். அந்த லாபம் வரும்போதுதான் அவர்களுக்கு வாழ்வில் ஒளியேற்றியது போல தெரியும். நாம் வாழ்ந்த வாழ்க்கை பரவாயில்ல அப்படிங்கிற எண்ணங்களை கொடுப்பதும் இந்த லாபமே. இந்த லாபம் இல்லாத போது நமக்கு வாழ்வில் சிறப்பை
தெரியாது, அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 12ஆம் இடம் என்பது நம் வாழ்வு தொடங்கிய முதல் புள்ளி, அது முடியும் புள்ளி 12. இது தூரதேச பயணங்கள், நம்மை விட்டு பிரிவது, நாம் ஒருவரை விட்டு பிரிவது, நம் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய இடம் அனைத்துமே இந்த 12ஆம் பாவகம். இது நாம் அனுபவிக்கக்கூடிய சுகங்களான வெளியூர், அந்நிய தேசத்தில் வாழ்வது, இந்த மாதிரியான விஷயங்களையும், மோட்சம் என்பதை அடையிறோம் இல்லையா, நம்ம இறப்பு எப்படிப்பட்ட விஷயம், நாம் எப்படி போய் சேர போறோம், நம்மளுடைய கதி என்ன என்பதை சொல்லக்கூடிய விஷயம் இந்த 12 பாவகம். இது எல்லாமே நம்ம 12 பாவங்களையும் ஒரு சிறிய ஒரு தொகுப்பா நாம இப்ப பார்த்திருக்கோம். இந்த 12 பாவகங்களுமே நமக்கு எல்லாமே அமைஞ்சிருமா? ஒரு மனிதனுக்கு அமைஞ்சிட்டு அவன் மனிதனா இருப்பானா? கடவுளாவே ஆயிடுவான். உண்மைதானே? ஏன்னா பிறப்பே சிறப்பாக இருந்துட்டு அவன் எதுவுமே தேவையில்லை. அதுபோல 5ஆம் இடம் என்ற பூர்வ புண்ணியம் சிறப்பாயிட்டா அதுவும் சிறப்பு தான். 9ஆம் இடம் என்ற பாக்கியஸ்தானம் சிறப்படையும் போது அதுவும் அவனுடைய வாழ்வில் முன் ஜென்மத்தினுடைய விஷயங்களை கொடுத்து நமக்கு அது நல்வழியை காட்டும். ஆனால் அல்லா மனிதருக்கும் இந்த விஷயங்கள் கிடைத்து விட்டால் இந்த உலகத்தில் அனைவருமே சக்சஸ் மேன் தான். எல்லாரும் இந்த ஜோதிடத்தை நாடியே வர வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவருடைய பிறப்பு ரகசியம் என்பது அதில் தான் உள்ளது. அதில் எல்லா விஷயங்களையும் இறைவன் 12 பாவங்களையும் படைத்திருக்கிறான். அவரிந்து அந்த வாழ்க்கை வட்டத்தை எவ்வாறு அவன் ஒவ்வொரு இடத்திலையும் பயணித்து அங்கு என்னென்ன சிக்கல்களையும் நல்ல விஷயங்களையும் அவனுக்கு கொடுக்க போகின்ற என்ற சூட்சமம் தான் இந்த விஷயம். அப்போ முதல் பாவகத்தில் இருந்து நம் வாழ்க்கை நன்றாக தொடங்கிவிட்டாலே அவனுடைய வாழ்வு சிறப்பு தான். அப்ப 5 என்பது பூர்வ புண்ணியம், 9 என்பது பாக்கியஸ்தானம். இந்த அனைத்தும் நம்மை சுற்றி அனைத்தும் நலமாக, பிறக்கும் இடம் சிறப்பான இடமாக இருந்து அங்கு அனைத்தையும் கொடுக்கக்கூடிய இடத்தில் நம்முடைய பிறப்பினுடைய இடமும் நமது தகப்பனாரும் முன்னோர்களும் இருந்து விட்டால் நமக்கு எல்லாமே கிடைத்து விடும். அப்ப அவனுடைய வாழ்க்கை சிறப்பாகிவிடும். நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் அமைந்த ஒரு ஜோதிடர் யாருமே வாடிக்கையாளரோ உங்களை ஜோதிடமே பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே இயல்பா அந்தந்த வயதிற்கு தகுந்த பக்குவங்களும் அந்த விஷயங்களும் இயற்கையா கிடைச்சிரும். அவர் ஜோதிடமா அப்படின்னா என்னப்பான்னு கேட்கக்கூடிய அளவுல தான் இருப்பாங்க. ஏன்னா ஜாதகம் என்பது அவர்களுக்கு தேவையில்லை. அனைத்தும் இயற்கையே முன்ஜென்மத்தின் பூர்வ புண்ணியம் அவர்களுக்கு கொடுத்து விடுகிறது. இதில் ஏதாவது ஒன்று அமைப்பை தவற விடும்போது நாம் இந்த உலகத்தில் அடுத்த 2, 6, 10 என்ற தொழில் ஸ்தானத்துக்காக நாம் என்ன செய்யலாம்? எதை செஞ்சாலும் நமக்கு வருமானம் இல்லை, குடும்பம் நடத்த முடியல, தொழிலும் அமையல, வேலையும் அமையல, என்னதான் பண்றது, நாம எல்லாத்தையும் தான் செய்யறோம் அப்படிங்கிற எண்ணத்திற்கு தேடுறாங்க. தேடி தேடி ஒவ்வொன்றையும் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சு அதுல தவறுகள் பண்ணும்போது அங்கு இழப்புகளும் உருவாகுது. கடன் ஆகிறது, தொழில் சரியா ஓடல, நாம் எடுத்த முடிவு தப்பு, குடும்பம் தப்பா போச்சு, குடும்பத்துக்கான வருமானம் இல்லை, இந்த மாதிரி கஷ்டப்படும் போது அவருடைய வாழ்க்கை சூழ்நிலை மிகவும் பிரச்சனையாக அமைகிறது. இந்த இடங்கள் பாதிக்கப்பட்டால் இந்த விஷயம் கிடைக்கும். அப்பதான் நாம வேற ஏதாவது மாற்று வழிக்காக ஜோதிடத்தை தேடுறோம். அப்ப 3, 7, 11ங்கிற போது நமக்கு கிடைத்த முயற்சி வெற்றி அடையோம்னா சரியான பார்ட்னர் கிடைக்கணும். அது மனைவியா இருந்தாலும் சரி, வெளி உலகத்தில் உள்ள நண்பர்கள், உறவுகள் எதுவா இருந்தாலும் சரி. அப்பதான் 11 என்ற லாபத்தை அடைந்து நாம நம்ம வாழ்க்கையில முன்னேறக்கூடிய விஷயம் கிடைக்கும். 4, 8 என்பது விரயஸ்தானம். அப்ப 4, 8, 12 வேலை செய்யற மாதிரி நம்ம ஜாதகம் இருந்தா நம்ம எங்க போனாலுமே நமக்கான மைனஸ் தான் அதிகமா இருக்கும். அதனால இந்த பாகங்களை யாரும் அதிகமா தொட்டும் பேசுறது இல்லை. ஏன்னா அது ஃபுல்லாவே நெகட்டிவா இருக்கும். அப்படிங்கிறனால செலவுகள் அவ்வளவுதான். அது சுப செலவாக இருக்கலாம், அசுப செலவாகவும் இருக்கலாம். அப்ப நாம எல்லாருமே வரவைத்தான் நோக்கி ஓடிட்டு இருக்கோம் இந்த உலகத்துல. செலவை பத்தி கவலைப்படுறது இல்லை. ஏன்னா வரவு இருந்தா செலவு தானா பண்ணலாம். எவ்வளவு வந்தாலும் நம்ம பண்ண முடியும். அதற்கான வரவு முன்னாடி வரும்போது செலவுகள் ஈஸியா நம்ம பண்ணிட்டு போயிடலாம். அப்ப இந்த பாவகங்கள் ஏதாவது ஒன்று நம்ம இயக்க முடியாம போச்சுன்னா, நாம அதன் மூலமாக தவறான விஷயம் நம்ம ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா நம்ம இந்த வாழ்க்கை வாழ்வதற்கான வழிகளையும் திக்குமுக்காடுறோம், பிரச்சனைகள் உருவாகிறோம். அங்கதான் நம்ம வேற ஒரு இடத்தை தெளிவுக்காக நம்ம கோயிலுக்கு போறோம், கோயில்களில் போய் தீபம் ஏத்துறோம், நம்ம தெரிஞ்சவங்களை கேட்குறோம், ஜோதிடம் பார்க்குறோம், என்ன பண்ணலாங்கிற ஐடியா கேட்குறோம். அப்ப அதன் மூலமாக நம்ம வாழ்க்கையை மாத்துறதுக்கு ஒரு எண்ணமே தோணும். அந்த எண்ணம் தோணும் போதுதான் நீங்க மாற போறீங்கன்னு அர்த்தம். சில பேர் நீங்க என்ன சொன்னாலுமே கேட்க மாட்டாங்க, எல்லாம் எனக்கு தெரியுங்க இருப்பாங்க. அவங்களுக்கு எதுவுமே வழி விடாது. ஏன்னா அவர்களுடைய விதி அப்படியே செயல்பட்டு கொண்டே இருக்கும். அப்ப ஒரு சொல்ற விஷயத்தை கேட்கறதுக்கு ஒரு ஞானம் வேணும், அல்லது அவர்களுக்காகவாவது நாம இனிமே மாறணுங்கிற எண்ணம் வரணும். இது வர்றவன் மட்டும்தான் சக்சஸ் மேன், ஜெயிக்க முடியும். இல்லை அப்படின்னா நான் எனக்கு தெரியுங்கிற அகந்தையிலேயே அவனுடைய வாழ்க்கை நல்லதா இருந்தா வாழ்ந்துருவான், இல்லைன்னா சில விஷயங்களை இழந்துட்டு போயிடுவான், தெரியாது, இல்லைன்னா சிக்கலாயிடுவான். அப்போ எந்த இடத்துல ஒரு விஷயம் கிடைச்சாலும்
நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதைய தேடி தேடி நீங்க கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும். இந்த பிரபஞ்சம் நம்மளை ஒரு இடத்துக்கு கொண்டு போகுதுன்னா அந்த இடத்தினுடைய விஷயத்த நாம புரிஞ்சு அதற்கு தகுந்த நம்ம வாழ்க்கையை மாத்திக்கணும். சரியா இருந்தா மெருகேற்றுங்க, சரியா இல்லைன்னா மாத்திக்கங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது இந்த உலகில். அதனால ஒவ்வொரு மனிதனும் மாறுவதற்கு துணிந்து விட்டால் மாற்றம் ஈஸியா நம்ம கிட்ட வரும். ஆனா நம்ம மாறுறதுக்கு நினைக்கிறோம ஒழிஞ்சு அதை செயல்படுத்த முடியறது இல்லை. ஏன்னா அதுக்கும் அங்க கொடுப்பினை விதிகள் வேணும். அந்த மதி என்பது வேலை செஞ்சாலும் செயல்படுத்தணும். அந்த செயல்படுத்தக்கூடிய விஷயம் தான் உங்களை வெற்றி அடைய செய்யும். இல்லைன்னா செயல்படுத்தலைன்னா நீங்க வெற்றி அடைய முடியாது. என்னதான் புத்திசாலித்தனம் இருந்தாலும் சொல்லிக்கிட்டு தான் இருக்க முடியும். அதை செயல்படுத்தலைன்னா எப்படி வெற்றி கிடைக்கும்? அப்போ இந்த ராஜநிலை அப்படிங்கிற அடுத்த விஷயத்துக்கு வர்றோம். இப்ப நமக்கு ஜோதிடத்துல எல்லாரும் பலன் சொல்றாங்க. ஒரு நேரம் சரியில்லை, இந்த பாவங்கள் சரியில்லை, கோயிலுக்கு போறோம். நம்ம அங்க கோயிலுக்கு போய் கிடைக்கல, சில விஷயங்கள் இப்படியே இருக்கு. அதுக்கான ரெமடி என்ன அப்படின்னா நம்மளுடைய திசா பலனை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை பயணத்தை சந்திரன் கொண்டு போறாரு, ராசி என்கின்ற அடிப்படையில். அப்போ நம்மளுடைய ராசினா சந்திரன் தான் மதி. அப்போ அந்த மதி எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத இந்த சந்திரனை வைத்து தான், ராசியை வைத்து தான் நம்ம பலன் சொல்றாங்க. இன்னைக்கு அதுதான் தினசரி பலன், மாத பலன், வருட பலன். இந்த மாதிரி கிரகங்கள் ராசியை வைத்து பயணிக்கக்கூடிய அமைப்பை கொண்டு பலனை சொல்றாங்க. அப்ப ஏன் அதை சொல்றாங்க அப்படின்னு நாம எடுக்கணும். இங்க லக்னங்கிறத நாம விதியா கொண்டு வந்துடுறோம். ஆனா ராசி என்பதை வச்சு ஏன் சொல்றாங்கன்னா, நீங்க ஒவ்வொரு நேரமும் அந்த ராசியின் மூலமாகத்தான் திசை புத்திகள் பயணம் செய்கிறது. அப்ப அந்த திசை நடக்கும் போது அவர் எங்க இருக்கிறார், இந்த 12 பாவங்களையும் அந்த திசை நடத்தக்கூடிய அதிபதிகள் எங்க இருந்து உங்களுக்கு என்ன தரப்போகிறாரோ அதை தவிர உங்களால் இந்த லக்னம் தராது. நீங்க அனுபவிக்க முடியாது. இவ்வளவுதான் விஷயம். உங்ககிட்ட இருக்கலாம், இல்லாமே போகலாம். ஆனா அந்த திசை பலன் என்னவோ, அவர் எப்படி செயல்பட போகிறார், உங்களுக்கு எத்தனாவது அதிபதியாக வருகிறார், எந்த இடத்திலிருந்து எந்த பாவகத்தை இயக்குகிறார், அவர் என்ன நட்சத்திரத்தில் உள்ளார், இதை பொறுத்து தான் உங்க வாழ்க்கையில அந்த திசை பலனை கொடுக்கும். அப்ப அந்த திசைக்கான விஷயம் மைனஸா இருந்தது அப்படின்னா அப்ப உங்களுக்கு நீங்க என்ன சொன்னாலும் முன்னேற முடியாது. 4, 8, 12 இருக்கும்போது விரயத்தை கொடுக்கும். அப்ப அதற்கான விஷயத்தை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். அதுல ஒரு ரெமடி கேட்கறதுக்கு தான் போறீங்க. போனாலும் உங்களை போறக்கூடாது, போற இடங்களுக்கு கூடாது, போற நபரை சந்திக்க முடியாது, கொடுத்தாலும் தெளிவு கிடைக்காது. அப்ப இது நல்லது செய்யும்னா அந்த இடத்துல 1, 5, 9 பூர்வ புண்ணியத்தை தொட்டு ஒரு புத்தி திசை அல்லது அங்கிருந்து ஏதாவது ஒருத்தர் உங்களை பார்க்கணும், அல்லது ஒரு நல்ல சுபகிரகம் பார்க்கணும். இதைத்தான் நம்ம பார்வைன்னு சொல்றாங்க. அப்ப இது எல்லாம் பார்க்கும்போது தான் அந்த அடுத்த மைண்ட் செட் வரும். இப்போ இது சரியில்லை, நாம மாத்திக்கலாம், நம்ம வாழ்க்கையா இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம என்ன பண்றது அப்படிங்கிற அடுத்த கட்ட முயற்சிக்கு நம்ம செல்ல முடியும். அப்படி செல்லும் போது நாம அடுத்தவர்களை நாடியோ அல்லது ஒருவர் சொல்லக்கூடிய விஷயத்தை யோசனை செய்வோம். அப்ப அந்த யோசனை செஞ்சாதான் நாம அடுத்த செயலை நாம முன்னாடி சொன்ன மாதிரி மாத்த முடியும். அப்ப மாத்தணும் அப்படிங்கிற விஷயத்தையே இங்க திசை புத்திகள் தான் செயல்படுத்துது. நிறைய நல்ல திசைகள் உங்களை ஆட்டோமேட்டிக்காவே நல்ல இடத்துல இருக்கும்போது நல்ல எண்ணங்களையும் நல்ல நட்புகளையும் உறவுகளையும் தொடர்புகளையும் கொடுத்துரும். நீங்க ஒன்றும் ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அது கெடுக்கணும்னாலும் உங்களை கூட்டிட்டு வரும், வாழ வைக்கணும்னாலும் கூட்டிட்டு போகும். இதுதான் அதனுடைய வேலை. அப்போ நாம கெடுறோமா அல்லது வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமாங்கிறது நீங்க சுயமான ஒரு அறிவுல இருக்கும் போதுதான், உங்களை உணரும் போது அதை கண்டுபிடிக்க முடியும். அப்ப அதை உணர்வதற்கு முதல்ல உங்களுக்கு அந்த விஷயம் கொடுக்கணும். இறை சக்தியும் உங்க முன்னோர்களுடைய புண்ணியமும் உங்களுடைய ஜாதகமும் வழிவிடணும். இவ்வாறு வழிவிட்டு நம்மளுக்கு ஒரு விஷயம் ஒருத்தர் சொல்றாங்கன்னா அதை நாம கேட்டுக்கணும். இப்ப அது மாதிரியான ஒரு விஷயம்தான் சூட்சம பரிகாரங்கள் தான் இந்த ராஜநிலை எண்கள். இதைய மொபைல் எண்ணில் தான் இன்னைக்கு யாரையா இருந்தாலும் பேரே அடிக்கிறது இல்லை. ஒரு நபரை தொடர்பு கொள்றோம் அப்படின்னா முதல்ல உங்க போன் நம்பர் என்னன்னு கேட்குறோம், அவர் பேரை அப்புறம் தான் கேட்குறோம். ஏன்? இந்த எண்கள் தான் இன்னைக்கு ஒரு மனிதனையே உருவாக்குது. ஜாதகம் உருவாக்கி வச்சாலும் அதுக்கு ஒரு பேரும் வச்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு எல்லாருமே எலக்ட்ரீஷியன் வந்தா எலக்ட்ரீஷியன் போடுறோம், சமையல்காரன் வந்தா சமையல்காரன்னு போடுறோம். கரெக்டுங்களா? அப்ப நம்ம வீட்டுக்காரரே என்ன போடுறோம், அவர் பேரை கூட போடுறது இல்லை. அப்போ ஒவ்வொருத்தருடைய விஷயமும் அவர் தொழிலை சார்ந்தும் அவர் என்னவா இயங்கிட்டு இருக்காருங்கிறத வச்சும் ஒரு இடத்துக்கு வெளியே போறோம், ஒரு ஹோட்டல் நல்லா இருக்குன்னா அந்த ஹோட்டல் கடைக்காரருக்கு ஹோட்டல்னு போட்டு என்ன இடம்னு போட்டு அவரை பதிவு பண்றோம். அப்ப அந்த எண்கள் அப்படிங்கிறத நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். நீங்க நம்பர் இருந்தா அவரை பிடிச்சிடலாம். இங்க ஆளு எங்க குடியிருக்காரு, எங்க இருக்காரு, எந்த தெருவில் வசிக்கிறாரு, அவர் எப்படிப்பட்டவரு, அதை பத்தி இன்னைக்கு யாருமே பேசுறது இல்லை. ஒரு விஷயம் அங்க கிடைக்குது, இப்ப நல்ல இடத்துல போய் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்தா இந்த சாப்பாடு நல்லா இருக்கு அப்படின்னா அந்த நம்பரை வாங்கிட்டு வர்றோம்.
போற நண்பர்களுக்கு நமக்கு அந்த நம்பரை கொடுக்குறோம். அந்த ஆந்தி வேல போனா அங்க போங்கன்னு சொல்றோம். கரெக்டுங்களா? இப்போ லொக்கேஷன் ஷேர் பண்றோம். இப்போ அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன் அதெல்லாம் செய்யறோம்? எல்லாமே இங்க கலியுகத்துல வேகமாகவும் குயிக்காகவும் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை உடனடியாக பலனடையணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு நாம வந்துடுறோம். அதுக்கு யாருமே தேவையில்லை. அந்த இடம் அந்த விஷயம் மட்டும் இருந்தா போதும், அங்க போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் எல்லாருமே வேலை செய்யறாங்க. அப்போ அந்த எண்கள் அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு எல்லாருக்குள்ளேயும் பூந்துருச்சு. அப்போ போன் இல்லாததே இங்க இன்னைக்கு இயங்க முடியாது மனிதன் அப்படிங்கிற விஷயத்துக்கும் கொண்டு வந்தாச்சு. ஏன்னா மிந்தி போன் வாங்க முடியாது, இன்னைக்கெல்லாம் போன் இல்லாத நபர் யாருமே கிடையாது. செல்போன் இல்லைன்னா மனிதனே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலைக்கு தான் இருக்கும். ஏன்னா அவங்கள தொடர்பு கொள்ளணும், அவங்ககிட்ட இருந்து ஒரு கன்வே ஆகுது. அப்ப இது எல்லாமே தொலைத்தொடர்பு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சதுனாலையும் கலியுகத்தினுடைய ராகு கேதுக்களினுடைய நிலையினாலையும் இன்னைக்கு இது மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. தொழில்நுட்பம் எங்கேயோ போயிருக்கு. நம்ம எதையா இருந்தாலும் இங்கிருந்தே எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஃபாரின்ல இருந்து ஒருத்தர் எப்படி பண்றாரு, லைவ்ல வர்றாரு, லைவ் டெலிகாஸ்ட் இப்ப நாம பண்றோம். அதே மாதிரி லைவ்ல ஒருவருடைய முகத்தை பார்க்காம இருந்தா கூட அங்க என்ன தொழில் நடக்குது இதை வச்சு வேலை செய்யறாங்க. இப்ப நாடகத்துல எல்லாம் வருது இல்லைங்களா, அந்த அம்மா ஏதோ இந்த சீரியல்ல கூட போட்டாங்களே, சமையலுக்கு அவங்க மாமியா கூடல டெக்கரேட் பண்றதுக்கு ஒரு கல்யாண மண்டபத்துல. ஆனா அந்த அம்மா இங்கிருந்து போன் மூலமாகவே அங்கிருந்து வாட்ஸ்அப் காலில் காமிச்சு அதையே மெருகேத்தின மாதிரி காமிக்கிறாங்க. இதெல்லாம் என்ன வளர்ச்சி தான். அப்ப நாம எங்க இல்லைனாலும் அந்த போன் நம்பரு, அந்த தகவல் தொடர்பு அப்படிங்கிறது ஈஸியா இருக்கு இன்னைக்கு. அப்ப அந்த தகவல் தொடர்பு சரியா இருந்துட்டாலே நம்ம வாழ்க்கை சரியாயிடும். அப்ப இந்த தகவல் தொடர்புக்கு உதவக்கூடிய இந்த நம்பரு இன்னைக்கு இன்டர்நெட் வரைக்கும் போய் எல்லா விஷயங்களையும் கொடுக்குது. அப்ப இந்த நம்பரை சரியான முறையில அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். இது ஏன் நாம எடுக்கிற ஏதோ ஒரு நம்பர் எடுக்கிறோம், நம்ம ஒரு போன் வாங்கினே ஒரு நம்பர் வாங்க போறோம், அவர் அந்த அன்னைக்கு என்ன கொடுக்குறாரோ அதுதான் உங்களுக்கு நம்பர். ஏன்னா உங்க விதி அந்த அன்னைக்கு என்ன திசை புத்தி ஓடுதோ, அன்னைக்கு கோச்சாரம் என்ன வேலை செய்தோ அதற்கு தகுந்த மனநிலை தான் இருக்கும். ஏற்கனவே இந்த விஷயத்த நாம சொன்னோம். அப்போ அன்றைக்கு என்ன கோச்சாரம், அன்னைக்கு என்ன உங்க மனநிலை கொடுக்கிறது சந்திரன், நீங்க என்ன அனுபவிக்கணும் இனிமேல், அந்த கான்செப்ட்ல நீங்க போய் உட்கார்ந்து நம்பர் எடுக்கும் போது அந்த எண்கள் தானாகவே வரும், உங்களை ஈர்க்கும். அப்ப அதை எடுத்து நீங்க வேலை செய்யும் போது அவர் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பலனை கொடுத்துட்டு போயிடுவார் ஈஸியா. அவ்வளவுதான் அவர் வேலை. ஏன்னா இன்னைக்கு யாரையும் ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. போன் நம்பர்லயே உங்க விஷயத்தை பூராத்தையுமே கனெக்ட் பண்ணி விட்டு போயிடுவார். அப்ப நீங்க எப்படி இருக்கணும், உங்க குடும்பம் எப்படி இருக்கணும், உங்களுக்கு வரக்கூடிய நபர் எப்படி இருக்கணும், நீங்க எப்படி தொழில அமையணும், நீ எங்க போய் சிக்கணும், நீங்க என்ன வாங்கணுங்கிற விஷயம் எல்லாமே இந்த 10 நம்பருக்குள்ளாரையே அடக்கிடுறாங்க. இதைய நம்ம ராஜநிலை ராஜசேகர் ஐயா ஆய்வு பண்ணி இதைய நம்மளுக்கு வெளி உலகத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் கொடுத்துருக்காரு. இது எப்படி செயல்படுதுன்னு நிறைய ஆய்வுகளும் எல்லா மாணவர்களும் பண்ணித்தான் இன்னைக்கு இதுல இருந்து எல்லாருமே பலன் சொல்றோம். அப்ப இந்த பலன் சொல்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அது அவரு எப்படி கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டு இன்னைக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து எல்லாரும் பயனடையும் செய்ய சொல்றதே அது பெரிய விஷயம். நாம மட்டும் சக்சஸ் ஆன போதுன்னு நம்ம நினைக்கிற மனிதர்கள் இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்போ இந்த திசை புத்திக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய செல்போன் நம்பரை நீங்க எடுத்து அதைய பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதற்கான வழி அப்படியே போகும். நீங்க இதை விட்டு வெளி வர முடியாது. எதுவுமே செய்ய நம்பர் தானே அது என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம கேட்போம். ஆனா நீங்க நம்பர் இல்லாம எதையாவது பண்றீங்களான்னு யோசிங்க. நீங்க அதை மட்டும் யோசிங்க. நம்பர் இல்லாம செல்போன் நம்பரை பயன்படுத்தாம நீங்க என்ன பண்றீங்கன்னு பாருங்க. எதுவுமே கிடையாது. வீட்டுல இருந்து வெளிவந்தா என்ன சாமானம் வாங்கணும்னா அம்மா அங்கிருந்து கூப்பிடுறாங்க, சம்சாரம் கூப்பிடுது, இல்லை நீங்க கேட்குறீங்க. பையன் எங்க இருக்காங்கிறத நம்பர்ல கேட்குறீங்க. பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்குறீங்க. ஒரு தொழில் செய்யற இடத்துல வேலைக்கு போற இடத்துல நம்ம கூப்பிட்டு கேட்கிறோம். அங்க தகவல் தொடர்பே தான் மிகவும் பயனடைக்குது. உறவுகளை சொந்தக்காரர் அம்மா கிட்ட பேசுறோம், வெளியூர்ல இருக்காங்க, வெளிநாட்டுல இருக்காங்க, வெளி மாநிலத்தில் இருக்காங்க, எல்லாத்துக்குமே இந்த நம்பர் இல்லைன்னா நீங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணுவீங்க? உங்களுடைய வாழ்க்கை அங்கேயே அவர் கம்யூனிகேட் பண்ணி சொல்லிடுறாரு. அப்ப அங்க நல்லா இருக்காங்கன்னா நீங்க சந்தோஷமா இருக்கீங்க. அவங்க செயல்படல சிக்கலா இருக்காங்கன்னா ஏப்பா என்னாச்சு உனக்கு அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. அப்ப இந்த விஷயங்களே அந்த எண்கள்ல தாங்க அமைக்கிறாங்க. இப்ப பையன் நம்ம படிக்க வைக்கிறோம், அந்த பையன் நல்லா படிக்கிறானான்னு தெரியணும். ஒரு பொண்ணை வெளியூர்ல ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வைக்கிறோம், இன்னைக்கு நீட் படிக்கிறாங்க. அப்போ அங்க என்ன மாதிரி செயல்படுது, அவங்களுடைய படிப்பு எப்படி செயல்படும், அவங்க தேர்ச்சி பெறுவாங்களா, அவங்களுக்கு ஜாதகத்துல எப்படி இருக்கு, அந்த முயற்சி ஸ்தானம் நல்லா இருக்கா, கல்வி உயர்கல்வியில பெரிய இடத்த பிடிக்க முடியுமா, ஒரு தொழில் நல்லா ஒரு டாக்டருக்கு படிக்கணும் தான் எல்லாரும் நீட் படிக்கிறோம், எத்தனையோ லட்சக்கணக்கில் செலவு பண்ணி
குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு ஹாஸ்டல்ல போய் கஷ்டப்பட்டு படிக்கிறோம். நீங்களும் அதுக்காக உழைக்கிறீங்க. அப்ப அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு கிடைக்குதா? பொண்ணு படிக்குதே இல்லையா, உங்களுடைய எதிர்பார்ப்பு ஏமாற்றம் தராம இருக்குதா? உங்க ஜாதகத்துல உங்க மகனோ மகளோ புத்திரங்கள் நம்மளுடைய குழந்தைகள் நல்ல விருத்தி ஆகுதா? நம்ம நினைக்கிறத அவங்க கொடுக்குறாங்களா? அல்லது அந்த குழந்தைகளுக்கு அவங்களுக்கான அச்சீவ்மெண்ட் அடையிறாங்களா? அந்த அதிர்ஷ்டம் அவங்களுக்கு இருக்குதா? இந்த விஷயங்களை எல்லாம் அவங்களுக்கு தெரியணும். நாம வாட்டுக்கு படிக்க வச்சோ செலவு பண்ணோம் அப்படின்னா கடைசியில தோல்வி அடையும் போது அந்த குழந்தைக்கும் மன வருத்தத்தை கொடுக்கும், பெற்றோர்களுக்கும் மன வருத்தத்தை கொடுக்கும். அதுவே ஒரு முரண்பாடையும் உருவாக்கும். அப்ப அந்த விஷயங்கள் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு படிக்க வைக்கணும். அப்ப எல்லாருமே ஜோதிடம் கேட்கிறோம், பிள்ளைக்கு டாக்டர் வருமா, என்ஜினியர் போலாமா, அல்லது நாம ஏதாவது டெக்னிக்கல் கோர்ஸ் பண்ணி விட்டுலாமா? படிக்க முடியாத குடும்பங்கள் இருக்கு. அப்ப நாம அதுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா, இல்ல நமக்கு இலவசமாவே நமக்கு கல்வி கிடைக்குமா? எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு கல்வி இல்லாத உலகமே இல்லை. அப்ப இந்த விஷயங்கள் அனைத்துமே இந்த செல்போன் இல்லாம நடக்கிறது இல்லை. இன்னைக்கு ஜாதகமே எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ ஆதார் கார்டுல இருந்து செல்போன் தான், பேங்க் போனா செல்போன் தான், ஏடிஎம் போட்டா செல்போன் தான், உங்களோட பண பரிவர்த்தனைகளும் செல்போன் தான். அப்ப இத்தனை விஷயங்களும் செல்போனுக்குள்ளேயே அடங்கி இருக்கு. அப்ப இந்த செல்போனுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறத நீங்க சிறப்பா புரிஞ்சு இந்த செல்போன் எண்கள்ல உங்க வாழ்க்கைய எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தக்கவாறு மாத்திக்கணும். ஒரு ஜாதகம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த இடம் சரியில்லை, இங்க கொஞ்சம் வீக்னஸ் இருக்கு, இல்லை நீங்க இப்போ நீங்க படிக்கிறாங்க, படிப்பு கொஞ்சம் தடைப்படுது அப்படின்னா நம்ம கோயிலுக்கு போறோம். அது எல்லாருக்கும் உண்டு. நாம இறைவனை நம்மை படைத்த இறைவனுடைய சக்தியை வேண்டது அது ஓகே. அது எல்லா மனிதரும் தான் பண்றாங்க. கோயிலுக்கு போகாதவங்க யாராவது இருக்காங்களா? அப்படி கோயிலுக்கு போகாத இருக்கான அவன் நல்லா இருக்கான், அதனால போகல, அவனுக்கு எண்ணம் வரல, அவ்வளவுதான் விஷயம். அப்படி நல்லா இல்லாதவனும் கோயிலுக்கு போகாதவன் இருக்கா, ஏன்னா அவனுக்கு அந்த எண்ணம் வரல. நாம மாறணும் அப்படிங்கிற எண்ணமும் வராது. ஆனா இங்க நம்ம நடுத்தர மக்கள் தான் அந்த பக்கம் போக முடியாது, இந்த பக்கம் போக முடியாது, நம்ம வாழணும்னு நாம அதை தேடி போறோம். கோயிலுக்கும் போறோம், ஆனா அங்கேயும் போய் கடவுள் பார்க்கலையாட்டிருக்குதே. ஏன் நம்மளை பார்க்கல? நாம எல்லாம் தானே செய்யறோம், நமக்கே இப்படி பண்றாரு. நம்ம நல்லா இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம குழந்தைக்கு நல்லா இருக்கும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே முயற்சி எடுத்து செய்யறோம். அப்போ நீங்க ஒவ்வொருத்தருமே இன்னைக்கு செல்போன் நம்பர் மிகப்பெரிய ஒரு சூட்சம ரகசியம். இந்த செல்போன் நம்பர்ல உங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம இந்த ராஜநிலை படித்த அனைத்து மாணவர்களும் சரி, ஐயாவும் சரி, இதை கற்றுக் கொடுத்து அதன் மூலமாக மாறி இருக்காங்க. ஏகப்பட்ட உதாரணங்கள் நாங்கள் இந்த யூடியூப்லையும் சரி, நம்ம இந்த சேனல்லையும் சரி, நம்ம இதைத்தான் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஏன்னா இதற்காக ஐயா அடுத்த மாசத்துல கூட ஒரு படிப்பதற்காக கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு குரூப்பும் போட்டிருக்கோம். அப்போ நேரடியாக நாம கத்துக்கிறதுக்கு இங்க வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே செல்போன் நம்பரை பயன்படுத்தினோம்னா நம்ம செல்போன் எப்படி இருக்கு, நாம எப்படி இருக்கோம், அதாவது ஜாதகம் நாம எப்படி இருக்கோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு அடுத்தது எப்படி அமைகிறது, நம்ம மனைவி எப்படி இருக்காங்க, நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்களா, இல்ல நம்மளை விட்டு நமக்கு அவங்க கிட்ட ஒத்துழைப்பு கிடைக்கலையா? இப்ப மனைவியா இருந்தாலும் கணவனுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கலாம். குடும்பம் அப்படின்னா ஆண் பெண் சேர்ந்துதான் குடும்பம். அப்ப ஆண் பெண்ணும் ஒத்துழைப்பு இல்லை அப்படின்னா அங்க என்ன ஆகும்? முரண்பாடு வரும். உன் வேலையை நான் பாக்குறேன், என் வேலையை நான் பாக்குறேன் அப்படின்னா, ரெண்டு பேர் எனக்கு வேலை இருக்குது, நான் சம்பாதிக்கிறேன், நான் பாட்டுக்கு பண்றேன் அப்படின்னா இவர் பாட்டுக்கு பண்ணா குடும்பம் இப்படி ஓடும். அப்ப குழந்தை குட்டிகள் யாரு பாக்குறது? அப்போ இரண்டு பேருக்கும் ஒரு அந்யோன்யம் வேணும். முதல் பாயிண்ட், ஆண் பெண்ணுக்கான அந்யோன்யம் அங்க இருக்கணும். அப்ப அது அந்த செல்போன் நம்பர்கள் இருந்துருச்சுன்னா கண்டிப்பா சிறப்பா இருக்கு. நிறைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த ஸ்தானங்கள் மைனஸா இருக்கிறவங்க நிறைய பேரு பிரிஞ்சு இருக்கிறாங்க. பிரிஞ்சு இல்லைனாலும் அவங்க என்ன பண்றாங்கன்னா அவர்களுக்குள்ளார ஒரு புரிதல் இல்லாமே வீட்டுக்குள்ள வாழ்றாங்க. அதாவது கண்டுக்கிறது இல்லை, பேசிக்கிறது இல்லை, அது வாட்டுக்கு பணி நடக்குது, அது வாட்டுக்கு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு, அவ்வளவுதான். சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க, வர்றாங்க, போறாங்க, கேட்டா கொடுக்குறோம், கேட்டா கொடுக்கல, அவ்வளவுதான் இருக்கு, இல்லை, இதுதான் லைஃபா? அப்ப குடும்பம் என்பது மிகச்சிறந்த ஒரு விஷயம். அந்த குடும்பத்துக்கு எங்கேயோ எவ்வளவு கஷ்டப்பட்டு வர்றோம், வெளியில போறோம், கஷ்டப்படுறோம். இன்னைக்கு ஒண்ணு இல்லைங்க, ஒரு இடத்துக்கு போய் சேர்றதுக்குள்ள 2 வீலர் ஓட்ட முடியல. யோசிச்சு பாருங்க, எவன் குறுக்க விழுவான்னு தெரியல, எந்திரிச்சு போய் சேருமான்னு தெரியல. அந்த மாதிரியான ஒரு பரபரப்பான சமூகம். அப்ப வெளியில ஒரு ஆம்பளை வீட்டுக்கு வந்தா என்ன சொல்லுவான்? நம்ம வீட்டுக்கு போய் சித்த நிம்மதியா இருக்கலான்னு தான் வர்றான். அங்க ஏகப்பட்ட விஷயங்களை பாக்குறான். பெண்களா இருந்தாலும் அதுதான். வெளியே போகும்போது எத்தனை பிரச்சனையும் சந்திக்கிறீங்க. பஸ்ஸை ஓட்டுறோம், பஸ்ஸு கூட்டம், ஏற முடியல, போக முடியல, எல்லா தடைகளையும் தாண்டி தான் அனைவருமே போறோம். அங்க போயிட்டு திரும்ப உட்கார இடம் குடும்பம். அந்த வீடு நல்லா இருக்கணும். அங்க இருக்கக்கூடியது கணவன் மனைவி தான் ஆணிவேர். அவங்க நல்ல அமைப்புல இருந்தா தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நமக்கு சப்போர்ட்டிவ் கிடைக்கணும். இப்ப இன்னைக்கு எல்லாருமே சமையல் பண்ணி தான் ஆகணும். ஆம்பளை சமைக்கிறான்னு சொல்லி ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாரும் அவங்க வேலைக்கு போனா நீ சமைச்சுதானே ஆகணும்.
நாம சமைக்கலைன்னு நம்ம வேலைக்கு போனா அவங்க சமைப்பாங்க. அப்ப அவங்களும் போகும்போது நம்ம 2 பேரும் ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு வாழ்க்கை கிவ் அண்ட் டேக் ஆயிருச்சு. எதா இருந்தாலும் நீ ஒண்ணு கொடுத்தா உனக்கு ஒண்ணு தர்றேன், அவ்வளவுதான். இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லிக்கிட்டு இருந்ததோ அதை இன்னைக்கு நடைமுறை ஆயிடுச்சு. நம்ம இந்த பிறந்துட்டீங்க, நீங்க பிறந்ததுக்கு அப்புறம் இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்க வாழ்ந்து என்ன கொடுத்துட்டு போறீங்க, அதே தான் சொன்னாங்க. நீங்க மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும்னு பாடியிருக்காரு கண்ணதாசன் எல்லாம். பாட்டு அதான் எழுதினாரு, மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், ஊர் சொல்ல வேண்டும். அப்போ பிரபஞ்சம் நம்மளை படைச்சதுன்னா நாம இந்த பிரபஞ்சத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த கொடுக்கணும். அதுக்கு முதல்ல நாம நல்லா இருக்கணும். கரெக்டா இல்லையா? அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுக்கும் போதுதான் அது நமக்கு ஒரு விஷயத்த கொடுக்கும். அப்ப நம்ம கத்துக்கிட்டு அதுல இருந்து எடுத்து கொடுக்கணும். இதைத்தான் முன்னாடி சொல்லியிருந்தோம். அப்போ கணவன் மனைவியா இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நம்மனால அவர்களுக்கு ஏதாவது கொடுத்து அவர்கள் மூலம் நமக்கு கிடைக்கணும். இந்த பழக்கம் வரும்போதுதான் அடுத்தது நம்ம குழந்தைகளே பராமரிக்க முடியும். அப்ப குழந்தைகள், உறவுகள், எத்தனை பேர்த்த சமாளிச்சு ஒரு குடும்பத்தை ஓட்டணும். அப்ப இந்த உறவுகள் எல்லாம் நல்லா இல்லைன்னா உங்களுக்கு இந்த குடும்ப வாழ்க்கையை சிக்கலாயிரும். அப்ப பிள்ளைகள் வழியில உயர்வுகள் கிடைக்கலினாலும் அந்த இடத்துல சறுக்குது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கணவன் மனைவி ஓட முடியும். குழந்தைகள் பெருசு பண்ற வரைக்கும் தான் படிக்க வைக்கணும். அவங்களுக்கு ஒரு தொழிலுக்கான அமைப்பை கொடுத்து அந்த தொழில் மூலமா அவங்கள மேலேற்றணும். ஏன்னா ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் ஓடிட்டு அடுத்தது பசங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் நம்மளுடைய வலிமை குறைஞ்சிரும். அப்ப அந்த இடத்துல அவங்க தான் நம்மளை வழி நடத்தணும். அப்ப அதற்கு தகுந்த மாதிரி அவங்க வாழ்க்கை முறையும் மாறணும். அது மாறும்போது தான் நமக்கு ஒரு சப்போர்ட்டிவ் கிடைக்கும். அப்ப அதுக்கு நல்ல வழியில புத்திரம் இருக்கணும். முதல்ல நல்ல எண்ணங்களோட இருக்கணும், நல்ல பையனா இருக்கணும், நல்ல கல்விகள் இருக்கணும், அவருக்கு எல்லாம் கிடைக்கணும். சரியா? அவருக்கு சரியா படிக்க வைக்கலன்னு சொன்னாருன்னா உங்களுக்கு கொடுக்க மாட்டாரு. சரியா? நீ வேலை வாங்கி கொடுக்கலம்பாங்க. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் மாறக்கூடாது. அவர்களுக்கான வேலை அவர்களுக்கு கிடைச்சா மட்டும்தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, கரெக்டான வழியில போய் அவங்களுக்கு முன்னேற முடியும். அப்போ அவங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கணும் நீங்க. இது எல்லாமே நாம இன்னைக்கு எண்களின் மூலமாக அவர்கள் வாழ்க்கையும் நாம மாற்ற முடியும். ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கு ஜெயிக்கிறதுக்கும் சரி, குழந்தைகள் நல்லா இருக்கிறதுக்கும் சரி, எல்லாமே உங்க ஜாதகத்திலையும் உங்களுக்கான நம்பர்களையும் அந்த குழந்தைக்கு, அந்த குழந்தைய நாளைக்கு இன்னொரு குடும்பம் அமையணும், ஒரு தொழில் அமையணும், அந்த குழந்தைக்கு ஒரு குடும்பம் வேணும், அவங்களும் வெளி உலகத்துல தொடர்பு கொள்ளணும், ஜெயிக்கணும். அப்ப அந்த அந்த குழந்தையும் அங்க வாழணும். அப்போ உங்களுக்கு எப்படி அனைத்து நண்பர்களும் சரியா அமையணுமோ அது மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு அமைச்சு கொடுத்தாதான் வழிகள் கிடைக்கும். அப்படியே வழி வழியா நாம அதை தொடர்ந்து போயிட்டு இருக்கும் போதே ஜெயிக்க முடியும். இப்ப நீங்க நல்லா சம்பாரிச்சு கொடுக்குறீங்க, பையனுடைய விஷயம் தவறா இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நிறைய பேர் செலவு பண்ணி வீணா போயிருது அந்த காசு. அது ஏன்னா அவர்களுக்கு அந்த கொடுப்பினையில அமைப்பு இல்லை. அப்போ அவர்களுக்கு எந்த ஸ்தானம் தப்பா இருக்கோ அதற்கான நல்ல எண்களை பயன்படுத்தி அவர்களுடைய வளர்ச்சிக்கும் கொண்டு போகணும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த படிப்பு, தொழில் அப்படின்னு சொல்லிட்டோம். இதுக்கப்புறம் குடும்பம், வெளி உலக தொடர்பு. அவரு குடும்பத்துல நிம்மதியா இருக்கணும், நம்மளோட அட்டாச்சா இருக்கணும். பையன் கல்யாணம் ஆகி வெளியே போயிட்டான், பொண்ணு அங்க கூட்டிட்டு போயிடுச்சு, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. ஏன்னா அங்க சரியில்லாத போது கண்டிப்பா அதான் நடக்கும். ஒரு பெண்ணை குற்றம் சொல்லி என்ன பண்றது? நம்ம பையன் சரியா இருக்கணும் இல்லையா? அங்க போய் அப்புறம் என் பையன் நல்லா வந்தான்னு கதை சொல்லிட்டு இருப்போம். என்ன சொல்லுவோம்? என் பையன் நல்லா வந்தான், வந்த பொண்டாட்டி தான் கூட்டிட்டு போயிட்டா புள்ள அப்படின்னு. ஏன் நீங்க உங்க வீட்டுக்காரரோட இருக்கும்னு நினைச்சுதான் குடும்பம் நடத்துறீங்க. அது மாதிரி அந்த பொண்ணு நினைக்காதா? அதுவும் மறுபடியும் ஒரு குடும்பம் தானே, ஆண் பெண் தானே. அப்ப கூட்டு குடும்பம் வரைக்கும் இங்க ஒரு அமைப்பு இருக்கு. இப்ப நம்ம குடும்பமா இருக்கோம், நமக்கு தான் யாரு இல்ல, நம்ம பையன் பிள்ளைங்க நம்ம கூட இருக்கணும், நம்ம பையன் நம்மளை பார்க்கணும். அப்ப அது ஒரு கூட்டு குடும்பம் ஆகுது. அப்ப கூட்டு குடும்பங்கிற போது அங்க ஒரு விஷயம் வேலை செஞ்சாதான் கூட்டு குடும்பம் ஆகும். இல்லைன்னா கூட்டு குடும்பத்துல இருக்க முடியாது. அவனு தனியா போயிடுவான், நீங்களும் தனியா வந்துடணும். அப்ப இந்த அமைப்புகளுக்கும் ஒரு விஷயம் அங்க இருக்கு. ஏன்னா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பம் நல்ல சிறந்த வளர்ச்சி அடைஞ்சது. ஏன்னா அன்னைக்கு எல்லாரும் ஒரு சில தவறுகளை மன்னிச்சுட்டு போனாங்க, மறந்து போனாங்க. அன்னைக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. இன்னைக்கு எதுவா இருந்தாலும் போட்டி. ஏன்னா நான் சம்பாதிக்கிறேன், இப்ப நான் கொடுக்குற பணம், நீ கொடுக்குறியா பணம், நீ எவ்வளவு கொடுக்குற, நான் இந்த குடும்பத்துக்குள்ள இருக்கேன், அப்ப குடும்ப செலவை எல்லாரும் டிவைட் பண்ணுவோம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. ஏன்னா இது தனித்தனியா இல்லாததையே உள்ள கொண்டு வரோம்னா பல சிக்கல்கள் வரும். அப்ப இந்த சிக்கல்களை எல்லாம் தீர்த்து அவர்களும் அதுக்கு ஒத்துழைச்சு கொடுத்து நம்ம இந்த குடும்பத்தை வழி நடத்தோம்னா அவர்களுக்கான தகுநிலையை இந்த எண்கள் பயன்படுத்த முடியும். இந்த எண்கள் அந்த இடத்துல சிறப்பா அமைஞ்சதுன்னா அருமையா கூட்டு குடும்பமே சிறப்பா இருக்கும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுத்தா அவங்களும் அதை மறுபடியும் சேவ் பண்ணலாம். சேவ் பண்ணி அதை பயன்படுத்தி அவங்களும் அவங்க வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை வச்சுக்கலாம். ஒரு வீடு, சொத்து, ஒரு 2 பேர் இருக்கக்கூடிய ஒரு மகன்கள்ல சொத்துக்களை வாங்கி போடலாம் இருக்கிற பணத்துல. அப்ப நாளைக்கு பிற்பகுதி வாழ்க்கை ஒரு குடும்பத்துக்குள்ள நல்லா இருக்கும்.
ஏன்னா சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்க ஐயா. எல்லா மனிதனும் சம்பாரிச்சுட்டே இருக்க முடியாது. இதை புரிஞ்சுக்கணும். நாம எல்லாத்தையும் கொடுத்துட்டா மட்டும் சம்பாரிச்சிருவோங்கிறது கிடையாது. ஒருவருக்கும் ஒரு மனிதனுக்கும் இறைவன் கொடுக்கக்கூடிய ஜாக்பாட் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தான். ஏன்னா எல்லா நாளும் வாழ்க்கையில பிறந்தெழுஞ்சி ஜெயிச்சுட்டே இருந்தானா அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன பண்ணீங்க, அடுத்த மனுஷன் எப்படி வேலை ஆட முடியும்? நீங்களே ஜெயிச்சுட்டு இருந்தா எதிராளி எப்படி ஜெயிக்கிறது? ஒரு கேம் ஆடுறோம் அப்படின்னா நம்ம செஸ்ல ஒருக்கா நாம தோக்கணும், அவன் ஜெயிக்கணும், இல்ல அவன் தோக்கணும், நாம ஜெயிக்கணும். அப்ப இந்த தோல்வி வெற்றி அப்படிங்கிறது ரெண்டுமே உண்டு. அப்ப எல்லா காலமும் நாமளே ஜெயிக்க முடியாது. ஜெயிக்கிற காலத்திலேயாவது அந்த வெற்றியை தக்க வைக்கணும். இதுதான் இங்க சூட்சமம். எப்படி நாம ஒரு காலத்துல நல்லா தொழில் ஓடிச்சிங்க, சம்பாரிச்ச, பல பல விஷயங்கள் எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த காசையெல்லாம் என்ன பண்ணேன், ஒரு தொழிலை போட்டு ஏமாந்துட்டேன், ஒருத்தர்கிட்ட பணத்தை கொடுத்த வட்டிக்கு அதுல ஏமாந்துட்டேன், உறவுகள் எல்லாம் என்னை ஏமாத்தி வாங்கிட்டு போயிருச்சு இப்படின்னு சொல்லி புலம்புறமா இல்லையா? இது ஏன்? இது என்ன காரணம்? அப்போ நாம சம்பாதிக்கிறதுக்கு இறைவன் கொடுத்தாலும் அந்த பணத்தை தக்க வைக்கல, இவ்வளவுதான் விஷயம். ஏன்னா நமக்கு இன்னும் பணம் வந்துகிட்டே இருக்குங்கிற மனநிலையை கொடுக்கும். அப்ப அது வந்துகிட்டே இருக்க, அதனால அங்கங்க தள்ளி இறைச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா அங்க மாட்டிக்கிறோம். கரெக்டா உங்களுக்கு பேக் ஆகும்போது அடுத்த திசை புத்திகள் சரியில்லாக போது உங்களை அதுக்குள்ள கொண்டு போய் தள்ளிடுது. அப்ப எப்பவுமே ஒரு வருடத்திற்கு ஒருக்கா உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்யணும். நீங்க ஒண்ணு ஜோதிடருக்கு 10,000 20,000 கொடுக்க வேண்டியதில்லை. நீங்க ஒரு ஜோதிடரை நம்புங்க, அவர் உங்க வாழ்க்கைக்கு சரியா இருக்காரான்னு பாருங்க. தெளிவு கொடுக்கறவன் தான் ஜோதிடர், உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்குறவன் ஜோதிடர் அல்ல. ரைட்டா இல்லையா? நீங்க தான் கஷ்டப்படணும், நீங்க தான் சம்பாதிக்கணும், நீங்க தான் வேலை செய்யணும். அப்போ உங்களுக்கான தெளிவு வேணும். முதல்ல சரியான விஷயம் செய்யறோமா இல்லையா, நாம் செய்யக்கூடிய விஷயம் தவறா, இதை எப்படி சரி பண்ணலாம், கரெக்டா இருந்தா அதுக்கான வழி கிடைக்கும், தவறா இருந்தா மைனஸ் ஆயிரும். அதை தெளிவுபடுத்தக்கூடிய இந்த ஜோதிடம், அதுதான் ஜோதிடர்களுடைய கடமையும் கூட. அதுதான் முன்னேற்பாடு. இங்க யாரையும் மாத்தி எல்லாம் வைக்க முடியாது. இந்த நேரம் சரியில்லைன்னா நீங்க ஒரு 4 வருஷம் கம்முன்னு கம்முன்னு தான் இருக்கணும். கையில காசு இருக்குன்னு வீசினீங்கன்னா போயிடும். அப்புறம் ஜோதிடர்கிட்ட அடுத்தது, ஐயா நீங்க சொன்னீங்க, நான் அவர் சொன்னாருன்னு போட்டேன், எங்க வீட்டுல சொன்னாங்கன்னு போட்டேன், என் பையன் கேட்டான்னு கொடுத்தேன், இப்ப போயிருச்சு, இதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? அப்போ எந்த விஷயமா இருந்தாலும் வழிகாட்டக்கூடியதுதான் ஜோதிடம். ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம நிலைமை எப்படி இருக்கு, இது சரியா இருக்கா, நம்ம அடுத்தது என்ன பண்ணலாங்கிறத நீங்களும் அதை ஆய்வு பண்ணி தொடர்ந்து அது கூட பயணிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தப்பு ரைட்டு தெரியும். உங்களுக்கு நல்ல நேரம் இருக்கும்போது நீங்க ஜோதிடரையே பார்த்துருக்க மாட்டீங்க. அப்புறம் நல்ல அளவு போச்சோன்னா ஆமா ஆமா நான் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு தெரியாதா, அதெல்லாம் எனக்கு, ஏன்னா நீங்க ஜெயிச்சுட்டே இருந்தாலும் அப்ப தோக்கிறது எப்படி தெரியும்? தோத்துட்டு இருக்கிறதே தெரியாதுங்க ஐயா, அப்படித்தான் கொண்டு போவான். கடைசியில் நில் பேலன்ஸ் ஆகும்போது தோத்துட்டோங்கிற மனநிலை வரும். அப்ப போய் நீங்க தெளிவாடிச்சு என்ன பண்ண முடியும்? சுத்தமா காலியாயாச்சு, அவ்வளவுதான், உங்க ஜாதகம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். உங்க ஜாதகம் அவ்வளவுதான். மறுபடியும் எப்படி ஜெயிக்கிறது? உங்களுக்கு என்ன வயசா இருக்குது, ஒரு 35-40 இருந்து நல்லா சம்பாதிக்கிற யோகத்துல சம்பாதிக்கிறீங்க வைங்க, அந்த காலகட்டத்தில் 50க்கு மேல விட்டுறீங்க, அப்புறம் எப்படி நீங்க மறுபடியும் 60-70 வயசுக்கு மேலே சம்பாதிக்க போறோம்? அது ஒவ்வொருத்தருக்கு தான் அமையும். ஒருத்தருக்கு வாழ்க்கையில பிற்பகுதி தான் நல்லா இருக்கும், ஒருத்தருக்கு முற்பகுதி நல்லா இருக்கும், ஒருத்தருக்கு நடுப்பகுதி நல்லா இருக்கும். இதை இறைவன் கொடுக்குறான். அப்போ ஒவ்வொரு பகுதியிலும் நாம எப்படி இருக்கிறோம், அந்த பகுதி சரியானது எது, அதுல எப்படி சம்பாதிக்கணும், அந்த சம்பாதிக்கிறத எப்படி சேவ் பண்ணணும், ஒன்னா சொத்தா வாங்கி போடலாமா, இல்லை எப்படி இடமா வாங்கலாமா, அல்லது நம்ம நகையாகவும் தொழிலாகவும் முதலீடு பண்ணலாமா, அடுத்து தொழிலுக்கு போகலாமா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இருக்கும்போது அந்த மைண்டு வேலை செய்யாதுங்கய்யா. எல்லாருமே சொல்றாங்க இல்லையா, ஏறாது அப்படிம்பாங்க, சொன்னா அவர் கேட்கல அப்படிம்பாங்க. ஏன்னா நல்ல விஷயம் இருக்கும்போது யாரும் கேட்க மாட்டான், நானா இருந்தாலும் அதுதான். ஏன்னா நம்ம அடுத்தவங்களை சொல்ற விட நம்மளே சொல்லிக்கலாம். நல்ல விஷயம் என்னை சுத்தி நடக்கும் போது நான் எதுக்குன்னு ஒருத்தர் சொல்றதை கேட்கறேன். ஏன்னா அந்த மனநிலை எல்லாருக்குமே வரும். ஆனா கொஞ்சம் எல்லாருமே தன்மையா இருந்து அது தப்பா ரைட்டாங்கிறத ஒருத்தர் சொல்லும் போது கேட்கணும், அவ்வளவுதான் விஷயம். அதனாலதான் பெரியவங்க சொன்னா கேளுங்கன்னாங்க. அவங்க தப்பா சொல்றாங்களோ நல்லதை சொல்றாங்களோ இல்லை, அது ஒரு அனுபவம். இதுக்கு பேர் என்ன, ஒரு அனுபவம். அப்ப ஜோதிடர்கள் உங்களை மாதிரி எத்தனை வாடிக்கையாளர் பாக்குறாங்க, அவங்க எத்தனை அனுபவம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்ப அந்த அனுபவத்தின் மூலமாகவும் உங்க ஜாதகத்தின் மூலமாகவும் இருக்கிறது தான் உங்களுக்கு சொல்றாங்க. அப்ப அது சரியா இருந்தா நீங்க எடுத்து அவர் என்ன சொல்லக்கூடிய வழிகாட்டுதலை நல்ல ஜோதிடரா அணுகுங்க. அதையும் நான் சொல்லிட்டேன், எல்லா ஜோதிடரும் நல்லவரும் நான் சொல்லல, எல்லா ஜோதிடரும் கெட்டவரும் நான் சொல்லல. உங்களுக்கு எது சரியா இருக்கோ அதை தேர்ந்தெடுங்க. எப்படி ஒரு டாக்டர்கிட்ட போறோம், அந்த டாக்டர் கரெக்டா கொடுத்தாரு, ஒரு ஊசி மாத்திரை போட்டாரு நல்லா போச்சுன்னு சொல்றீங்க, அப்புறம் அடுத்த நோய் என்ன பண்ணுவீங்க, பெரிய அந்த டாக்டர் சரியில்லை வேற ஆள்கிட்ட போயிட்டீங்க, இன்னொருத்தர் சொல்லுவான் டே அங்க போடா அப்படின்னு, உடனே வேற புதுசா போய் பாக்குறீங்க, அவர் உடனே ஸ்கேன் எடு
அதோடு இதோடுன்னு ஒரு 5000 ரூபாய் தீட்டிடுறாரு. அப்புறம் வந்து ஓட்டு என்ன சொல்லுவீங்க? இதே மாத்திரை இதை எழுதி கொடுத்தாரு சுத்தி கடைசியில் அதுக்கு 5000 போச்சுக்கிறீங்க. ஏன்னா அவர் இருக்கிற தன்மை வேற, இவர் இருக்கிற தன்மை வேற. அப்ப நீங்க தான் அதை புரிஞ்சுக்கணும். நம்ம கிடைக்கலனா தான் வேற இடத்துக்கு போகணும். கிடைக்கிற இடத்த விட்டு பறக்கிற இடத்த பிடிச்சா என்ன பண்ணும்? அப்புறம் சிக்கல் தான் வரும். அதனால நீங்க வந்து நல்ல மனநிலையில நல்ல விஷயங்களை அடைங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை சரிப்படுத்துங்க. உங்க ஒவ்வொருத்தருடைய செல்போன் எண்களையுமே சரியா இருக்கான்னு கேட்டு தெளிவுபடுத்திக்கங்க. அதுல என்னென்ன விஷயங்கள் மைனஸா இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம ஜாதகத்துல ஒரு இடம் கிடைக்காதுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டோம். எல்லாருக்கும் எல்லா இடத்தையும் இறைவன் கொடுப்பதே இல்லை. சில பேருக்கு உறவுகள் மட்டும்தான் கொடுத்துருப்பான். நீங்க நல்லா பாருங்க, சொந்த பந்தத்தோட நல்லா இருப்பான், காசு பணம் இருக்காது. அவனுக்கு வந்து ஆக்கி போற கூட பணம் அவங்ககிட்ட இருக்காது. ஒரு லெவலுக்கு தான் பார்க்க முடியும். ஆனா உறவு அவனை விட்டு போகாது. மாப்பிள்ளை நீ பழைய சோறு இருந்தாலும் போட்டு நான் சாப்பிட்டு போறேன் அப்படிமா. ஏன்னா உறவு அவனுக்கு நல்லா இருக்கு. இதே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் விருந்து வச்சு நண்பரை சேர்த்துவான், பார்த்துருக்கீங்களா? பெரிய இடத்துல கூட்டிட்டு போவான், ஹோட்டல்ல கூட்டிட்டு போவான், சாப்பாட வச்சு அவன் உறவுகளை சேர்த்துறான். ஏன்னா அவனுக்கு உறவு இல்லை, சொந்தக்கார வேணும் அவன் கூட இல்லை. அங்க 4 ஃப்ரெண்டையாவது வச்சுக்குவான், 4 நண்பனையாவது வச்சுக்கணும், செலவு பண்றான். ஏன்னா அவனோட பணம் தான் இருக்கு, உறவு இல்லை. அப்ப இந்த மாதிரிதான் வாழ்க்கை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை வாழ்க்கை. இறைவன் கொடுப்பதே இல்லை, அது யாரும் ஏத்துக்கவும் போறதில்லை. அப்ப அதனால நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு, நாம எதை மாத்தணும், எது தப்பு எது சரிங்கிறத நம்ம செல்போன் நம்பர்லயே இன்னைக்கு அமைச்சுக்கலாம். அதனோட இன்றியமையாதது தான் இன்னைக்கு முக்கியமா முன்னாடி சொன்னேன். சரிங்களா? செல்போன் நம்பர் எவ்வளவு முக்கியமான விஷயங்கிறதுக்காகத்தான் நான் இவ்வளவு விளக்கங்கள் கொடுத்தேன். அந்த எண்களை நீங்க சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுடைய கம்யூனிகேஷன் கரெக்ட் ஆகும், அவ்வளவுதான். அப்ப அந்த கம்யூனிகேஷன் தொடர்பு போகும்போது அழகா வேலை செய்யும். உங்களுக்கு தேவையில்லாத உங்ககிட்ட சேர்த்தாது, தேவையானதை மட்டும் கொண்டு வரும். அப்ப தேவையானது கொண்டு வரும்போது நீங்க வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாம், அவ்வளவுதான். தவறான தொடர்பு வந்தா கண்டிப்பா சிக்கல் வரும், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த தகவல் தொடர்பு சரியா தப்பா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்குத்தான் நாங்க இந்த எண்களை வச்சு உங்க ஜாதக ரீதியா தான் எடுக்கிறோம். எல்லாமே வந்து பொதுவா கிடையாதுங்க ஐயா. உங்க பிறப்பு ஜாதகத்துல என்ன விஷயம் இருக்குன்னு எடுத்து அதுல உங்களுக்கு எது மைனஸ் என்ன விஷயம் கொடுக்கணுமோ அதை எடுத்து தான் நம்ம ஜாதக ரீதியா ஜோதிடத்தை கம்பேர் பண்ணி இந்த எண்களை அந்த இடத்துல பயன்படுத்தும் போது உங்களுக்கு நல்வழி கிடைக்கும், அவ்வளவுதான். நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும். அந்த வழிகாட்டுதல் கிடைச்சதுனாலே நீங்க ஜெயிச்சிடலாம், அவ்வளவுதான். நாங்க இங்க வேற எதுவுமே கிடையாது. ஜோதிடம் இது மட்டும்தான் சொல்லுது. யார் வேணாலும் என்னத்தை வேணா சொல்லலாம். பரிகாரத்தை பண்ணி தூக்கி போட்டலாம்னா எல்லாமே பரிகாரம் பண்ணிட்டு கம்முன்னு உட்காந்துக்கலாமா? கடன் வாங்கி கூட பரிகாரம் பண்றான், கடன் வாங்கி பரிகாரம் பண்ணக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்லிடுவார். உடனே இங்க சம்பாதிக்கிறதுக்கே வழி இல்லை, நான் கடன் வாங்கி பரிகாரம் பண்ணக்கூடாது, எப்படி பரிகாரம் பண்றது? ஒரு விஷயம் சொல்லுங்க. பரிகாரம் பண்ண சரியா இருக்கிறாங்க, அவனுக்கு பரிகாரம் பண்ற காசு வேணும். 10,000 20,000 எங்க போவான்? அவன் சூட வாங்குற காசுலாம் வீட்டுல உட்காந்துருக்கான். அவனை போய் 10,000 செலவுன்னு எப்படி பண்ண? கடன் வாங்குவேன், கடன் வாங்கி பரிகாரம் பண்ணிட்டேன், அதனால உனக்கு பலிக்காதுன்ட்டா செஞ்சு வச்சு என்ன கடந்தா? அதெல்லாம் விஷயம் இல்லைங்கய்யா. இறைவனை போய் ஒண்ணுமே இல்லைனாலும் கையேந்தி வேண்டுங்க. 5 ரூபாய் கற்பூரம் இருந்தா போடுங்க, ஒரு எண்ணெய் ஒரு தீபம் போடுங்க. உங்களை இறைவன் அதைத்தான் கேட்கிறான், உங்களை ஒண்ணுமே கேட்கல. நீங்க போய் அந்த நிக்கிறக்கும் போது அவன் கூப்பிடணும். நான் ஆரம்பமா சொன்னேன், அவன் தாள் வணங்கி அவன் அருளாலே வேணும். முதல்ல அவன் அருளாலே அவன் தாள் வணங்கணும். அவன் உங்களை கூட்டாதான் போக முடியும். கூப்பிடாத எப்படி போவீங்க? போகவே முடியாது. அப்புறம் எப்படி ஜெயிக்கிறது? அப்ப அதுக்கு விதி வழியிடும். முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கான அமைப்புகள் கரெக்டா மாற்றம் வரும்போது அதை பயன்படுத்திக்கங்க. அதனால நீங்க எல்லா விஷயத்தையும் தெளிவான முறையில நம்பர்களை சரியா உங்க ஜாதகத்துக்கு அமைச்சு உங்க குடும்பத்திற்கான அமைப்பை மாத்திக்கிட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு உண்டான உறவுகளும் தொடர்புகளும் சிறப்பு அமைஞ்சு நீங்க எல்லாருமே உங்க குடும்பத்துல நல்ல வழிகள் கிடைத்து முன்னேறுவதற்கு இந்த ராஜ நிலை எண்கள் மிக மிக பயன்படும். நாங்க சொல்றது இது மட்டும்தான். இது செல்போன் நம்பர் மட்டும் இல்ல, நாங்க ஏற்கனவே சொல்லியிருப்போம். வண்டி நம்பரு, உங்களுடைய கார் நம்பரு, உங்களுடைய வீட்டு நம்பரு, எல்லாத்துலயும் இது இயக்கம் இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியாமையே உங்களை இயக்கிக்கிட்டு இருக்கிறது தான் உண்மை. ஏன்னா நம்ம இந்த நம்பரை விட்டு எங்கேயும் போகல. ஆதார் கார்டுக்கு நம்பர் தான், ஏடிஎம்முக்கு பின் நம்பர் தான். உங்க பண பரிவர்த்தனையே இன்னைக்கு எங்க கொண்டு போய் நிறுத்திருக்காங்க? நம்பர்ல தான் நிறுத்திருக்காங்க. அன்னைக்கெல்லாம் செக் எழுதி கையெழுத்து போடுறீங்க, யாராச்சும் கையெழுத்து போடுறீங்களா? உங்க பேர் இயங்குதா? நான் அதைத்தான் முதல்ல சொன்னேன். உங்க பேரை கூட அங்க இயக்க முடியல. நம்பரை போட்டு காசு போயிருது, நம்பரை போட்டா காசு உள்ள வருது, அவ்வளவுதானே. வேற என்ன பயன்படுத்துறீங்க? பாஸ்வேர்டு, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது. இந்த எண் மிக மிக இயக்கும். இந்த எண்கள் தான் இன்னைக்கு கம்யூனிகேஷன்ல மிகச்சிறந்த விஷயங்கள்ல இருக்கு. அப்ப எண் என்பது புதனும் ராகுவும் சேரும் போது அங்க சிறப்பு.
கரெக்டான விஷயங்கள் கிரக தொடர்புல தான் இதெல்லாம் இருக்கு. அது எது எது யாருக்கு நல்ல விஷயத்தை கொடுக்குதோ அவங்க ஜெயிப்பாங்க. இயற்கையாக ஒருத்தர் நல்ல நண்பர்களை வச்சு செயல்பட்டு தான் இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது. தவறான பணம் வந்தாலும் 10,000 ரூபாய் வருது, வந்த உடனே மறுபடியும் போயிருது. ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்தாரு, கடனை வாங்குறாரு, அந்த கடன் ஒரு 2 லட்சம் வாங்கினா அந்த 2 லட்சத்துக்கு மேல எடுக்கிறாரு பணத்தையே. எப்படி இன்னைக்கு கொடுக்குற கிரெடிட்டார்ல ஒரு 2 லட்சம் ரூபாய் லோன் வாங்குறாரு. 2 லட்சத்தை செயல்படுத்துறதுக்கு தான் அவருக்கு உள்ள இருக்கிறதுக்கு தான் அவர் அமைப்பையே கொடுக்குறாரு. ஆனா அவர் 2 லட்சத்துக்கு 10,000 ரூபாய்க்கு போறாரு. ஏன்? அங்க இருந்து சுரண்டது திரும்பவும் கடனுக்கு மேல கடன். இது எப்படி கூடுதல் கடன். அப்ப என்ன ஆகுது? இதுக்கு ஒரு வட்டி, அதுக்கு ஒரு வட்டி, ஓவர் டியூ வட்டி. புரியுதுங்களா? அந்த கடனையே ஓவர் டியூ ஆக்குற அளவுக்கெல்லாம் நம்பர் இருக்கு. பயன்படுத்திட்டு தானே இருக்கீங்க. கடன் வாங்குறோம், நாம இல்லைன்னு சொல்ல, அந்த கடனை கட்டணும் இல்லையா? அந்த கடனை அளவுக்குள்ள வச்சுக்கிறவன் தான் ஜெயிக்க முடியும். அளவுக்கு அதிகமா போகும்போது தான் அங்க தோல்வி வருது. யாரும் வாங்காம எல்லாம் செய்ய முடியாது. அளவா இருக்குன்னா அதை திரும்ப கட்டுறதுக்கு நமக்கு அமைப்பு வேணும். அது இருந்தா ஜெயிச்சிடலாம். அதனால இந்த ராஜநிலை எண்களை பயன்படுத்தி அனைவரும் செல்போன் நம்பரை சரியா பயன்படுத்தினீங்கன்னா வெற்றி நிச்சயம் என்பதை கூறிக்கொண்டு, எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய ராஜநிலை ராஜசேகர் ஐயாவுக்கும், டிவி நேயர்கள் அனைவருக்கும், யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும், உறவுகளுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மீண்டும் ஒரு தொடர்பில் நான் உங்களை தொடர்பு கொள்கிறேன். வணக்கம்.